எவ்ரிவன், வெல்கம் டு லெக்சர் நம்பர் 10. ஓகே, இப்போ நான் போன வீடியோவில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். இப்போ அந்த ஹோம்ஒர்க் சம்மை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஹோம்ஒர்க் சம்மில் ஒரு ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஒரு 2 ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா நார்மலாக இருக்க கொஸ்டினோட இதில் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் அதிகம். ஓகேவா? ஸோ எல்லா கான்செப்டையும் ஒன் பை ஒன் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாசிச்சிடலாம். CH3Br + நியூக்ளியோஃபைல். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த CH3Brல அட்டாச் பண்ணி நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் நடக்க போகுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the decreasing order of rate of reaction with the nucleophile A and Ds. ஓகே, இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்ன, அதாவது இந்த நியூக்ளியோஃபைல் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த ஆர்டர் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொன்றையும் கீழே எழுதிடுறேன். அது ஏல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபினைல் ஆக்சைடு. ஃபினைல் ஆக்சைடு அப்படிங்கிறது என்னது, ஒரு பென்சின் ரிங்கு, அதில் O மைனஸ், இதுதான் என்னது அப்படின்னா ஏ. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசிட்டேட். ஓகேவா? CH3 C டபுள் பாண்ட் O மைனஸ், இதுதான் ரெண்டாவது. அதுக்கப்புறம் சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா OH மைனஸ், அதாவது OH மைனஸ் தான் H1 கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்னது, டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா CH3O மைனஸ். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ரியாக்ஷன் என்னது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹாலஜன் கொடுத்துருக்காங்க CH3X. இந்த எக்ஸ்ங்கிற இடத்துல தான் ஒரு ஹாலஜன் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம நியூக்ளியோஃபைல் எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, இந்த NU மைனஸ் தான் மேலே நான் கொடுத்துருக்க அந்த ABCDங்கிறது. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது எவ்வளோக்குள்ள போய் இந்த கார்பனை வேகமாக அட்டாக் பண்ணுதோ, நல்லா அட்டாக் பண்ணுதோ, இங்க எக்ஸ் வெளியில போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த CH3NUங்கிறது கிடைக்கும். ஓகேவா? அப்போ லிட்டரலா சொல்ல போனோம்னா எவ்வளவுக்குள்ள இந்த இந்த மைனஸ்க்கு வந்து மைனஸோட டென்சிட்டி அதிகமா இருக்கோ, சார்ஜ் டென்சிட்டி எவ்வளவுக்குள்ள இந்த மைனஸ் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்குள்ள இந்த அட்டாக் வந்து நல்லா நடக்கலாம். நான் ஒரு சிம்பிள் டேர்மை தான் யூஸ் பண்றேன். ஆக்சுவலா இதோட ஒரிஜினல் வேர்டு என்ன சொல்லணும் அப்படின்னா எவ்வளவுக்குள்ள நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகமா இருக்கோ அவ்வளவுக்குள்ள இந்த அட்டாக் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த நியூக்ளியோஃபிலிசிட்டி எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா எவ்வளவுக்குள்ள இங்க நெகட்டிவ் சார்ஜ் அவைலபிளா இருக்கு, இல்ல எவ்வளவு அதிகமா அந்த நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? அப்போ இங்க ஒரு விஷயம் கவனிங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல இந்த ஓ மாதிரி நடுவுல போடுறதுக்கு பதிலா நான் ஒருவேளை இந்த மாதிரி டபுள் பாண்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணலாம். இந்த டபுள் பாண்ட் எதுல இருக்கு அப்படின்னா ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கும். அப்போ அந்த மைனஸோட அவைலபிலிட்டி என்ன ஆகுது அப்படின்னா அவைலபிலிட்டி குறையுது. அவைலபிலிட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா குறையுது ரெசனன்ஸ்ல இருக்கிறனால. அப்போ அங்க எலக்ட்ரானோட டென்சிட்டி குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இதோட நியூக்ளியோஃபிலிக் நேச்சரும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும். இப்போ அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும் என்ன ஆகும் அப்படின்னா ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். அப்போ இந்த ரெண்டுக்குமே என்ன இருக்கு அப்படின்னா ரெசனன்ஸ் இருக்கிறனால நியூக்ளியோஃபிலிசிட்டி குறையுது. ஆனா கீழே உள்ள 2 எக்ஸாம்பிள் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் ரெசனன்ஸ் கிடையாது. அப்போ ஏவியும் பியும் கம்பேர் பண்ணும்போது சிக்கும் டிக்கும் நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகம். அப்போ ஆப்ஷன்ல ஏ ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஏவும் பியும் ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே தப்பு. அப்போ சியும் தப்பு, டியும் தப்பு. அப்போ நான் 2 ஆப்ஷன் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது CH3க்கு என்ன நேச்சர் உண்டு அப்படின்னா பிளஸ் ஏ எஃபெக்ட் இருக்கும். அப்போ பிளஸ் ஏ எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஓ பாண்டை நான் இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன், O மைனஸ் வரைகிறேன்னா எலக்ட்ரான் டென்சிட்டியை ஃபுல்லாக இது ஓக்கு சென்ட் பண்ணும். அப்போ ஓவோட எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். அப்போ நியூக்ளியோஃபிலிசிட்டியும் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ எதுக்கு தான் இந்த OHல அந்த மாதிரி எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அப்போ ஆப்ஷன்ல எது ஆட்டோமேட்டிக்காவே ஃபர்ஸ்ட் வந்துடும் அப்படின்னா டி ஃபர்ஸ்ட் வந்துடும். டிக்கு அப்புறம் தான் என்ன வரணும் அப்படின்னா சி வரணும். இப்போ ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா டிசின்னு பார்த்தோம்னா ஏலையும் டிசி தான் இருக்கு, பிலையும் டிசி தான் இருக்கு. அப்போ இதை வச்சு உங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு உங்களால முடிவு பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் 2 நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இன்னும் 2 இருக்கு. இப்போ இங்கதான் உண்மையில ட்விஸ்ட் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்னன்னா நீங்க இப்போ கூட வீடியோவை பாஸ் பண்ணலாம். வீடியோவை பாஸ் பண்ணி ஆன்சர் ஏ கரெக்டா பி கரெக்டான்னு நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ ஏவியும் பியும் கம்பேர் பண்ணா எதுக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகம்? நான் உங்களுக்கு இன்னொரு ஹிண்ட்டும் கொடுக்குறேன். எதுக்கு பேசிக் நேச்சர் அதிகமா இருக்கோ அதுக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டியும் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான். நான் ரொம்ப டைரக்டான ஹிண்டே கொடுத்துட்டேன். எதோட பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கோ அதோட நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகமா இருக்கும். இப்போ இதோட எலக்ட்ரான் டென்சிட்டி இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு நான் சொல்றேன். அதாவது ஓல வந்து ரெசனன்ஸ் ஒரு டைம் நடக்கு. ஆனா இந்த இடத்துல ரெசனன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஃபுல்லா நடக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் ரொம்ப நேரம் உள்ள ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு சில பேர் நினைச்சிருப்பீங்க. உங்க லாஜிக் கரெக்ட் தான், நான் தப்பு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன்.
ஆனா உண்மையான ஆன்சர் என்ன அப்படின்னு நான் இப்ப சொல்ல மாட்டேன், கவனிங்க. இதை வந்து நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க இந்த இதை. இப்போ ஃபீனால் வந்து என்ன மாதிரி டைப் அப்படின்னா, ஃபீனால் ஒரு ஆல்கஹால் டைப். ஆக்சுவலா ஆல்கஹால் அப்படி ஃபீனால் இந்த மாதிரி கேட்டகரி படிப்போம். இருந்தாலும் ஃபீனால் வந்து ஒரு வகையில என்னதுதான் அப்படின்னா ஆல்கஹால் தான். ஏன் இந்த ஃபீனால் எடுத்தேன் அப்படின்னா O- இருந்துச்சு. அந்த O- பதிலா நான் இப்ப என்ன எழுதுறேன் அப்படின்னா ஆல்கஹால் எழுதுறேன். வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடு நான் இதை அசிட்டேட் எங்க இருந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னா அசிட்டிக் ஆசிட்ல இருந்து இது ஃபார்ம் ஆனதா நான் இமேஜின் பண்ணலாம். என்னதான் இது இதா இருந்தாலும் இது ஒரு ஆசிட். அப்ப ஆல்கஹால் H+ நல்லா ரிலீஸ் பண்ணுமா, ஆசிட் நல்லா H+ ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னா ஆசிட் தான் கண்டிப்பா H+ நல்லா ரிலீஸ் பண்ணும். அப்போ ஆல்கஹாலையும் ஆசிடையும் கம்பேர் பண்ணும்போது எதுதான் ஸ்ட்ராங் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். அப்போ ஸ்ட்ராங் ஆசிடோட கான்ஜுகேட் பேஸ் என்னவா இருக்கும்? வீக்கா இருக்கும். O-. அப்போ இது என்னவா இருக்கும்? வீக்கா இருக்கும். வீக் பேஸா இருக்கும். புரியுதா? இதை வந்து நம்ம போன வருஷமே படிச்சிருப்பீங்க. ஒரு ஸ்ட்ராங் ஆசிடோட கான்ஜுகேட் பேஸ் எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா வீக்கா இருக்கும். இதே இது ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு வகையில வீக்கான ஆசிட். அதாவது H+ இது அவ்வளவு சீக்கிரம் கொடுக்காது. அப்போ இதுல இருந்து ஃபார்ம் ஆகுற பேஸ் எப்படி இருந்திருக்கும்? இது ரெண்ட கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் பேஸா இருந்திருக்கும். அப்போ ஸ்ட்ராங் பேஸா இருந்தா எதுக்கு தான் நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகம்னா இதுக்கு தான் நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகம். இதுக்கு நியூக்ளியோஃபிலிசிட்டி என்னது அப்படின்னா கம்மி. ஓகேவா? அப்போ இந்த லாஜிக்ல பார்த்தோம் அப்படின்னா டிசிக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரென்த் ஃபீனாலுக்கு தான் அதிகம். ஃபீனால் அப்ப என்னது? ஏ. அப்போ டிசி ஏக்கு அப்புறம் தான் அப்புறம் என்னது அப்படின்னா பி. அப்ப இதுதான் என்னது அப்படின்னா கரெக்டான ஆன்சர். இப்போ டிசி ஏபி எது மேட்ச் ஆகுது? டிசி ஏபி இதுதான் மேட்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு நீங்க 2 ஸ்டார் போடுறதுக்கு பதிலாக இந்த கொஸ்டின்ல 3 ஸ்டார் கூட போடலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கண்டிப்பா கொஞ்சம் டஃப் தான். ஐ மீன் சில பேர் கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவீங்க. பட் ஒரு ஜென்ரலான ஒரு பாப்புலேஷன்ல எடுத்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் உண்மையிலேயே ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின். ஓகே ஓகே இப்போ நம்ம அடுத்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்குள்ள போகலாம். கொஸ்டின் வந்து நான் உங்க புக்ல உள்ள ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான் கொடுத்துருந்தேன். இதுதான். ஓகே இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அரேஞ்ச் ஈச் செட் ஆஃப் காம்பவுண்ட் இன் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் பாயிலிங் பாயிண்ட். அதாவது பாயிலிங் பாயிண்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது புரோமோமீத்தேன் ஃபர்ஸ்ட் ஒன்னு. ஸோ புரோமோமீத்தேன் அப்படிங்கும்போது CH3Br. ஓகேவா? புரோமோமீத்தேன். ரெண்டாவது என்ன எடுத்திருக்காங்க? புரோமோஃபார்ம். அப்போ CHX3 அப்படிங்கிறது ஹாலோஃபார்ம். அப்போ CHBr3 அப்படிங்கிறது புரோமோஃபார்ம். குளோரோமீத்தேன் அப்போ CH3Cl. அதுக்கு அடுத்து டைக்ளோரோமீத்தேன் அப்போ சாரி புரோமோமீத்தேன் அப்போ CH2Br. இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். எவ்வளவுக்குள்ள மாலிகுலர் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்குள்ள உங்களோட மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ ஆர்டர் என்னது அப்படின்னா எது இருக்கிறதுலே கம்மின்னு பாருங்க, இல்ல எது இருக்கிறதுலே அதிகம் அப்படின்னு பாருங்க. BR3 3 புரோமின் இருக்கிறதுக்கு தான் மாலிகுலர் வெயிட் அதிகம். அப்ப இதுக்கு தான் இருக்கிறதுலேயே அதிகம். ஓகேவா? உங்களோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ரெண்டாவது வந்து இது வரும். ரெண்டாவது. மூணாவது வந்து இது. இப்போ புரோமினும் மோனோ புரோமினும் இன்னொன்னு மோனோக்ளோரோ. ஆனா புரோமினோட மாலிகுலர் வெயிட் அதிகம், அதனால அதை முன்னாடி போட்டேன். அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா இது வந்திருக்கும். ஓகே ஸோ இதுதான் ஆர்டர். இப்போ அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 1-குளோரோப்ரோபேன் ஐசோப்ரோபைல் குளோரைடு 1-குளோரோபியூட்டேன். இப்போ இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா இதுவும் ப்ரோப்பேனு இதுவும் ப்ரோப்பேனு. ஓகேவா? இதுவும் மோனோக்ளோரோ தான், இதுவும் மோனோக்ளோரோ தான். அப்போ கண்டிப்பா பியூட்டேனுக்கு தான் என்னது அப்படின்னா அதிகம். அப்போ ஆட்டோமேட்டிக்காவே செயின் லென்த் எதுக்கு பெருசா இருக்குன்னா இதுக்கு தான் பெருசா இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே நான் என்ன பண்ணிடலாம்னா 1-குளோரோபியூட்டேனுக்கு தான் ஃபர்ஸ்ட். இப்போ குளோரோப்ரோபேனையும் ஐசோப்ரோபைல் குளோரைடையும் பார்த்தோம் அப்படின்னா குளோரோப்ரோபேன் அப்படிங்கிறது 1-குளோரோப்ரோபேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் செயின். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் காம்பவுண்ட். இதான் 1-குளோரோப்ரோபேன். ஆனா நான் ஐசோப்ரோபைல் குளோரைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஐசோப்ரோபைல் குளோரைடு அப்படிங்கிறது ஒரு பிரான்ச்டு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பிரான்ச் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா உங்களோட மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். ஓகேவா? அப்போ எதுதான் செகண்ட் வரும் அப்படின்னா பிரான்ச்ல இல்லாம இருக்கிறது செகண்ட் வந்திருக்கும், பிரான்ச்சோட இருக்கிறது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா தேர்டா இருந்திருக்கும். இதுதான் என்னது அப்படின்னா உங்களோட ஆர்டர். ஓகே ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்த எல்லா ஹோம்ஒர்க்ஸுமே இப்போ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோல நம்ம வந்து இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பேஸ் மட்டும் தான் சொல்லி தர போறேன். ஓகேவா? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படிங்கறத மட்டும் தான் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். SN1 SN2 அதை இந்த வீடியோல நம்ம பார்க்க மாட்டோம். SN1 SN2 நம்ம அடுத்த வீடியோல தான் தெளிவா பார்ப்போம். ஓகேவா? ஓகே நம்ம வீடியோக்குள்ள என்டர் ஆகலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். So reactions of haloalkane. The reactions of haloalkane may be divided into
ஃபாலோயிங் கேட்டகரிஸ். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ஒன்று, எலிமினேஷன், அடுத்து ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஸோ இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் தான் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா SN1 SN2ன்னு ஒன்று படிப்பீங்க. இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனில் E1 E2ன்னு படிப்பீங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். Nucleophilic substitution reaction. You have learned in class 11 that nucleophiles are electron-rich species. Therefore, they attack at a part of a substrate molecule which is electron deficient. The reaction in which, actually இந்த பேரா ஃபுல்லுமே நான் ஃபர்ஸ்ட் வாசிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். The reaction in which a nucleophile replaces already existing nucleophile in a molecule is called nucleophilic substitution reaction. Haloalkanes are substrate in this reaction. In this type of reaction, a nucleophile reacts with haloalkane, the substrate, having the partial positive charge and the carbon. Okay, இதெல்லாம் விடுவோம், அதுக்கு அடுத்து சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க, அதாவது நம்ம நியூக்ளியோஃபைல்னு சொல்றது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா NU- போடுவாங்க. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இதை நியூக்ளியோஃபைல் இனிமேல் எல்லா இடத்துலையும் இப்படிதான் போடுவாங்க. ஏன்னா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்லேயே NU- அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. ஓகேவா, அதான் நியூக்ளியோஃபைல். இப்போ நியூக்ளியோஃபைல் அந்த வேர்டை நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோல இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நியூக்ளியோஃபைல் இல்ல நியூக்ளியோஃபிலிக் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். நியூக்ளியோ அப்படின்னா நியூக்ளியஸை மென்ஷன் பண்ணுது. நியூக்ளியஸோட சார்ஜ் என்னது? பாசிட்டிவ். ஃபீலிக் அப்படின்னா என்னது அப்படின்னா லவ்விங். ஆக்சுவலா ஃபோபியான்னு ஒன்று படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஃபோபியா அப்படின்னா ஃபியர். ஃபோபியாவோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் என்னது அப்படின்னா ஃபீலிக். அப்போ ஃபோபியா ஃபியர் அப்படின்னா ஃபீலிக்னா லவ்னு அர்த்தம். ஓகே, அது அந்த கான்செப்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் லவ்விங். அப்போ ஒரு பாசிட்டிவை யார் லவ் பண்ணுவா அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தான் லவ் பண்ணும். ஓகேவா, அப்போ நியூக்ளியோஃபைலுக்கு என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுல எது அதிகமா இருக்குன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் இதை என்ன சொல்றோம் அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறோம். ஓகேவா, ஓகே, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ இந்த சப்ஸ்டியூஷன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்படின்னா என்னன்னு சொல்றேன். அதாவது ஒன்றும் கிடையாது, உங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் இவங்க என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் தான் நான் வந்து சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் ஒரு நியூக்ளியோஃபைல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை போய் அட்டாக் பண்ணும். ஆரோ. ஓகே, நியூக்ளியோஃபைல் வந்து இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும். ஓகேவா, இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னா எந்த குரூப் லீவ் ஆயிரும் அப்படின்னா உங்க ஹாலஜன். இந்த ஹாலஜன் என்ன ஆயிரும் அப்படின்னா பாண்ட்ல இருந்து வெளியில வந்துடும். ஓகே, இந்த இது வெளியில வந்துட்டுனா ரியாக்ஷன் எப்படி வரும்? CH3. இப்போ நியூக்ளியோஃபைல் வந்து கார்பன் கூட அட்டாச் ஆயிருச்சு. அந்த குளோரின் வந்து என்னவாயிருச்சு அப்படின்னா ஹாலைடா வெளியில வந்துச்சு, குளோரைடு. அதுதான் உங்க புக்ல வந்து ஹாலைடுன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, ஒரு குளோரைடா வெளியில வந்துட்டு. இந்த ரியாக்ஷனை தான் நான் வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குளோரின் இருந்த இடத்துல இப்போ யார் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைல் போய் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு சப்ஸ்டியூட் பண்ணிருச்சு. அதனால இந்த ரியாக்ஷனுக்கு பேரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன்ல நீங்க எடுக்கிற ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு பேர் என்னது அப்படின்னா சப்ஸ்ட்ரேட். அவ்வளவுதான், ஒரு சிம்பிளான இதுதான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதை கொஞ்சம் தெளிவா இந்த கீழே வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். A substitution reaction take place and halogen atom called leaving group departs as halide ion. இப்போ இந்த இடத்துல ஒரு குரூப் லீவ் ஆச்சு பாத்தீங்களா, இதெல்லாம் இனிமேல் என்ன படிப்பீங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில லீவிங் குரூப் அப்படின்னு படிப்பீங்க. இப்போ ஏன் ஹைட்ரஜன் லீவ் ஆகல அப்படின்னா கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா கார்பன் குளோரினை கம்பேர் பண்ணும்போது. அப்போ எந்த பாண்டு வீக்கா இருக்கும் அந்த பாண்டு குரூப் தான் ஃபர்ஸ்ட் உடையும். அப்போ எல்லா குரூப்புமே உங்களுக்கு லீவிங் குரூப் ஆக முடியாது. ஒரு பர்டிகுலர் ஆர்டர் இருக்கு, லீவிங் குரூப்புக்குமே ஒரு ஆர்டர் உண்டு. இந்த இடத்துல ஹைட்ரஜனையும் குளோரினையும் கம்பேர் பண்ணும்போது யார் தான் பெட்டர் லீவிங் குரூப் அப்படின்னா குளோரின் தான் பெட்டர் லீவிங் குரூப். அதனாலதான் குளோரின் என்னாச்சு அப்படின்னா லீவ் ஆச்சு. எப்படி லீவ் ஆச்சு? Cl- ஒரு அயானா லீவ் ஆச்சு. அதனாலதான் குளோரைடு அயான், ஹாலைடு அயான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க புக்ல. ஓகே, அந்த வேர்டு தெளிவா இருக்கும் பாருங்க, ஹாலைடு அயான். Since the substitution reaction is initiated by nucleophile, it is called nucleophilic substitution reaction. ஏன்னா நம்ம ரியாக்ஷன்லேயே பாருங்க CH3Cl அது பாட்டு தான் இருந்துச்சு. இந்த ரியாக்ஷனே யார் தான் ட்ரிகர் பண்ணா அப்படின்னா நியூக்ளியோஃபைல் தான் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுச்சு. அதனாலதான் இந்த என்னன்னு சொல்றோம் அப்படின்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, ஓகே.
ஸோ இந்த பார்ஷியல் சார்ஜ்னா என்ன, ஏன் இந்த அட்டாக் நடக்கு, ஏன் இந்த புக்கில் இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கீழே உள்ள லைனையும் வாசிச்சிருவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் கிளாஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆஃப் ஆல்கைல் ஹாலைட் இன் விச் ஹாலஜன் இஸ் பாண்டட் டு sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இந்த இதை நான் மென்ஷன் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் ஃபார்ம்டு பை த ரியாக்ஷன். ஓகே, கீழே ஒரு டேப்லர் காலமும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த டேப்லர் காலமுக்கு முன்னாடி இதை நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் வந்து ஒரு மீத்தேன் மாலிகுலை வரைகிறேன். ஆனால் மீத்தேன் மாலிகுலை நான் முந்தி வரைஞ்ச மாதிரி வரையாமல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தெளிவாக வரைகிறேன். ஓகே, இப்போ நான் ஹாலஜனுக்கு வந்து வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் ஒரு நியூக்ளியோஃபைல் எடுத்துக்கிட்டேன். இப்போ நியூக்ளியோஃபைலுக்கு நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன், Nu-. ஓகே, கவனிச்சுக்கோங்க. இப்போது கார்பனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ என்னன்னா 2 something இருக்கும், 2.2 something நினைக்கிறேன். ஹைட்ரஜனோட இது வந்து 2.2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஹைட்ரஜனோட வேல்யூ வந்து 2ஆக இருந்திருக்கும். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் ரொம்பலாம் கிடையாது. ஆனால் குளோரினோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 3 தாண்டிடும். ஐ மீன் 3.1 சம்திங் வந்துடும். அப்போது இந்த குளோரின் கார்பன் பாண்டு தான் என்னது அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே குளோரின் சைடு என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா டெல்டா நெகட்டிவ் இருக்கும். கார்பன் சைடு என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா டெல்டா ப்ளஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம படித்தோம், நியூக்ளியோஃபைலுக்கு வந்து எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். அப்படின்னா இந்த எலக்ட்ரான் எப்போவாவது பாசிட்டிவ் கிடைக்காதா, எங்கேயாவது பாசிட்டிவ் இருக்காதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும். அப்படி தேடிட்டு இருக்கும் போது உங்க ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட்ல என்ன இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காவே எதுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா உங்களோட இந்த கார்பனுக்கு அட்ராக்ட் ஆகும். ஓகே, அதனாலதான் இந்த பாண்ட் நம்ம போட்டது. அப்போ இந்த எலக்ட்ரான் ஆட்டோமேட்டிக்காவே எதுக்கு அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா உங்க பிளஸுக்கு அட்ராக்ட் ஆகுது. அப்போ இது வந்து மோதும் போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குளோரின் கார்பன் பாண்ட் உடைய வேண்டியிருக்கு. அப்படி உடஞ்சாதான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது குளோரின் இருந்த இடத்துல இப்போ யார் வந்துருவா அப்படின்னா உங்களோட நியூக்ளியோஃபைல் வந்துடும். எது இப்போ வெளியில போயிருச்சு அப்படின்னா நம்மளோட குளோரின் வெளியில போயிருச்சு. இப்போ குளோரின் தான் என்னவாயிருச்சு அப்படின்னா மைனஸ் குளோரைடு. இதுதான் என்னது அப்படின்னா லீவிங் குரூப். இது லீவிங் குரூப், இது வந்து சப்ஸ்ட்ரேட், இது வந்து நியூக்ளியோஃபைல். கீழே நமக்கு ஃபார்ம் ஆனது என்னது அப்படின்னா ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் சும்மா நியூக்ளியோஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டேன். கீழே வந்து நமக்கு டேப்லர் காலம்ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும், அந்த இதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க நிறைய காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ரியேஜென்ட் வந்து NaOH, அப்போ நியூக்ளியோஃபைல்னா OH மைனஸ்னு கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி நடக்கும், எல்லா ரியாக்ஷனும் போட்டால் நமக்கு டைம் ஆயிரும். ஸோ வந்து நான் சில ரியாக்ஷன் உங்களுக்கு போட்டு காட்டுவேன், எப்படி இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதா ஃபார்ம் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சப்ஸ்டியூஷன் ப்ராடக்ட் RNU. ஓகே, இது வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்கைல் ஹாலைட் எடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரியேஜென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போம். ரியேஜென்ட் வந்து NaOH எடுத்திருக்காங்க. அப்போ CH3Cl, நான் பழைய கொஸ்டின் அதே மாதிரி தான் எடுக்கேன். CH3Cl, அப்போ RX எடுத்திருக்கேன். என்னோட RX என்னது அப்படின்னா CH3Cl. இப்போ ரியேஜென்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா NaOH கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். நல்லா கவனிங்க. இப்போ NaOH எப்பவுமே டிசோசியேட் ஆகும்போது என்ன கொடுக்கும் அப்படின்னா NaOH டிசோசியேட் இன்டூ Na++OH மைனஸ். அப்போ இது என்ன ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா ஒரு நியூக்ளியோஃபைலை ஜென்ரேட் பண்ணுது. இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா என்னோட கார்பனை வந்து அட்டாக் பண்ணும். ஏன்னா அந்த OH என்ன பண்ணும் அப்படின்னா OH மைனஸ் சும்மா இல்லாமல் எதை வந்து அட்டாக் பண்ணும், கார்பன் வந்து அட்டாக் பண்ணும். அப்போ இந்த இது வெளியில போயிடும். அப்போ எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா CH3OH ஃபார்ம் ஆயிரும், பிளஸ் Cl மைனஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த CH3OH என்னன்னு எழுதலாம் அப்படின்னா ROHன்னு எழுதலாம், ஏன்னா இது ஒரு ஆல்கஹால். அப்போ அவங்க சொன்ன மாதிரியே ப்ராடக்ட் வந்துட்டா NaOHல OH மைனஸ் தான் நியூக்ளியோஃபைல். எனக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஆல்கஹால் ஃபார்ம் ஆச்சு. இப்போ ஒருவேளை இதே கொஸ்டின்ல நான் வந்து வாட்டர் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதை நீங்களே ட்ரை பண்ணுங்க, இந்த டேப்லர் காலமை ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இதே கொஸ்டினை நான் மறுபடியும் எழுதுறேன். CH3OH வராது, Cl. என்னோட லீவிங் குரூப் வந்து நான் குளோரினா வச்சிருக்கேன். இப்போ நான் வாட்டர் போட்டேன் அப்படின்னா வாட்டர்ல இருந்து OH டிசோசியேட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. ஏன்னா வாட்டர் வந்து H+OH மைனஸ் அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம்லாம் புரியாது. ஸோ இங்கே என்னதான் ஆக்சுவலாக ஒரிஜினலாக நடக்கும் அப்படின்னா லோன் பேர் தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்ணும்.
அதனால தான் உங்க புக்ல என்ன குடுத்திருப்பாங்கன்னா, OH மைனஸ் நியூக்ளியோஃபைலா குடுத்திருக்க மாட்டாங்க. வாட்டர் இட்செல்ஃப் வில் ஆக்ட் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். ஓகேவா? அப்ப இந்த OH மைனஸ்ல உள்ள லோன் பேர் போய் எதை அட்டாக் பண்ணும் அப்படின்னா, இதை அட்டாக் பண்ணும். இப்படி அட்டாக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியேட் தான் ஃபார்ம் ஆகும். இன்டர்மீடியேட் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த குளோரின் வெளியில போயிரும். சாரி, இந்த குளோரின் வந்து வெளியில போயிரும். ஓகேவா? குளோரின் வெளியில போயிரும். வெளியில போனதுக்கு அப்புறம் உள்ளதை நான் வரையறேன். H, OH, OH. ஆனா ஓல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிளஸ் சார்ஜ் இருக்கும். இப்போ இந்த பிளஸ் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக என்ன பண்ணிரும் அப்படின்னா, ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை ஹைட்ரஜன் இருந்து வாங்கிரும். அப்போ வெளியில என்ன வந்துரும் அப்படின்னா, ஒரு H பிளஸ் வந்து வெளியில வந்துரும். மித்தது எப்படி இருக்கும் அப்படின்னா, CH, H, H, OH. ஓகேவா? மறுபடியும் என்ன ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா, ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா இது எப்படி நான் எழுதலாம், CH3OH. ஓகேவா? அப்போ மறுபடியும் ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருச்சு. வெளியில இன்னொன்னு என்ன ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னா, HCl ஃபார்ம் ஆயிரும். HCl வந்து டிசோசியேட் ஆகி H+Cl மைனஸா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மறுபடியும் என்னோட ப்ராடக்ட் வந்துருச்சு. ப்ராடக்ட் வந்து என்னது அப்படின்னா ஆல்கஹால். ஓகே, ஆல்கஹால். இந்த மாதிரி தான், இந்த மாதிரி நீங்க ஃபுல்லா சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் சொல்றேன். அதாவது NaOR எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறேன். Na பிளஸ் OR மைனஸ். ஓகேவா? ORனா ஒன்றும் கிடையாது. இது என்னன்னா சோடியம் மீத்தாக்சி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது NaOMe இல்லைன்னா இதை எப்படி எழுதலாம்னா NaOCH3. இது டிசோசியேட் ஆனால் எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா, Na பிளஸ் பிளஸ் OCH3 மைனஸ் வந்து ஓக்கு மேலே தான் இருக்கணும், சிக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அந்த CH3க்கு பதிலாக CH2, சாரி CH2 CH3 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போம். இப்போ சோடியம் ஹைட்ரைடு எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா, Na பிளஸ் I மைனஸ். ஆக்சுவலாக உங்க நெகட்டிவ் சார்ஜ் தான் நியூக்ளியோஃபைல். நல்லா கவனிச்சுக்கிட்டே வாங்க. இங்கே நான் நெகட்டிவ் சார்ஜில் என்னெல்லாம் வரையறனோ அதுதான் உங்க நியூக்ளியோஃபைல் ஆக்ட் ஆகும். ஓகே, இப்போ அமோனியால வந்து நெகட்டிவ் சார்ஜ் வராது. அமோனியால என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா, இந்த லோன் பேரே உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். இப்போ இதை உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேன். அமோனியால என்ன நடக்கும் அப்படின்னு. இந்த அமோனியா இந்த மூணுமே ஆக்சுவலா ஒரே பேட்டர்ன் தான். நான் இந்த மூணுக்குமே சேர்த்து ஒரே பேட்டர்னா சொல்லி தரேன், கவனிச்சுக்கோங்க. அது இந்த H இருக்கிற இடத்துல ஒரு R சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. நீங்க 2 ஹைட்ரஜனையுமே ரீப்ளேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா R3 அப்படின்னு வந்திருக்கும். ஆனா R3 போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா R3 வந்துச்சு அப்படின்னா லீவிங் குரூப் வராது. அதனால தான் உங்களுக்கு பிரைமரியும் செகண்டரியும் மட்டும் இருக்கும், டெர்ஷரி வராது. ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இந்த மூணுக்கும் ஒரே பேட்டர்ன் கவனிங்க. மறுபடியும் அதே கொஸ்டின் எடுக்கேன். CH3Cl, அதாவது NH3 இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இல்ல நான் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணி R போட்டாலும் பிரச்சனை இல்ல. ஆனா எல்லா ஹைட்ரஜனையும் ரீப்ளேஸ் பண்ணி Rன்னு போடாதீங்க. அப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு லீவிங் குரூப் இருக்காது கடைசியில. அதுக்குதான். இப்போ இந்த லோன் பேர் போய் எதை அட்டாக் பண்ணும் அப்படின்னா, இந்த கார்பனை போய் அட்டாக் பண்ணும். ஏன்னா கார்பன்ல வந்து டெல்டா பாசிட்டிவ் இருக்கும். ஸோ கார்பன் அட்டாக் பண்ணுச்சுன்னா குளோரின் வந்து லீவ் ஆயிரும். ஸோ எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, CH3NH3 இருக்கும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நைட்ரஜன்ல இப்ப என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா பிளஸ் சார்ஜ் இருக்கும். அப்ப இந்த பிளஸ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஹைட்ரஜன் இருந்து ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணிரும் அப்படின்னா வாங்கிரும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் H பிளஸ் வெளியில போயிருச்சு அப்படின்னா மித்தது என்னெல்லாம் இருக்கும், CH3 பாண்ட் NH2. அதனாலதான் இதுல NH2 இருக்கு. புரியுதா உங்களுக்கு? NH3 இருக்காது. ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் வந்து வெளியில போக வேண்டியிருக்கும். ஸோ நீங்க கவனிச்சீங்கன்னா அமீனு தான் ஃபார்ம் ஆயிருக்கும், NH2 தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்க மித்த ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இந்த மூணுக்கும், ஐ மீன் சாரி, இந்த 4 இது. ஓகேவா? இந்த KCN, AgCN, KNO2, Ag. இந்த முக்கியமா Ag வரும்போது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதனால இதுல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார் மார்க் போட்டுக்கோங்க இந்த 4க்கும். இந்த 4க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் கீழே இந்த எக்ஸாம்பிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் அது அவ்வளோ எனக்கு ரொம்ப தெளிவா இருந்த மாதிரி தெரியல. அதனால நான் அதை ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ கேசியன் இருக்கும்போது நியூக்ளியோஃபைல் என்ன வருதுன்னு பாருங்களேன். அதாவது கேசியன்ல போடும்போது என்னோட நியூக்ளியோஃபைல் வந்து சிஎன் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஏஜிசிஎன்ல எனக்கு நியூக்ளியோஃபைல் சிஎன்னு போடுறதுக்கு பதிலா ஏஜியும் சேர்த்து தான் போடுறாங்க. அதே மாதிரி KNO2 இருக்கும்போது NO2 மட்டும் எழுதியிருக்காங்க. ஆனா AgNO2 இருக்கும்போது ஏஜியும் சேர்த்து எழுதுறாங்க. இப்போ முக்கியமா நீங்க எங்க பார்க்கணும்னா ப்ராடக்ட்ல தான் பார்க்கணும். நான் கேசியன் எடுக்கும்போது என் ப்ராடக்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா நைட்ரைலா இருக்கு. ஆனா AgCN எடுக்கும்போது என் ப்ராடக்ட் என்னவா இருக்கு அப்படின்னா ஐசோநைட்ரைலா இருக்கு. அப்போ ஏன் என்ன வித்தியாசம்? இங்கேயே பாருங்க, ப்ராடக்டே பாருங்களேன். ப்ராடக்ட்டை பார்த்தா தெரியும். உங்களுக்கு நைட்ரைல் ஐசோநைட்ரைல கவனிக்க தெரியல அப்படின்னா இதை பாருங்க. KCN RCN மாறுது. அதாவது ஆல்கைல CN மாறி இருக்கு.
ஆனா ஏஜிசிஎன் எடுத்தா என்சின்னு வந்திருக்கு. அப்படியே உல்டாவா வந்திருக்கு. நைட்ரஜன் இருந்த இடத்துல கார்பனும், கார்பன் இருந்த இடத்துல நைட்ரஜனும் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, KNO2 எடுக்கும்போது ஆர்ல வந்து எது அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா O அட்டாச் ஆயிருக்கு. ஆனா AgNO2 எடுக்கும்போது எது அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா N அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இங்க ஒரு வித்தியாசம் நடந்திருக்கு. இந்த வித்தியாசத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் KCNக்கும் AgCNையும் வச்சு சொல்லி தரேன். நல்லா கவனிங்க. இது வந்து ஆக்சுவலா இம்பார்ட்டன்டான டாபிக். இப்போ CH3Clன்னு எடுத்துட்டு நான் வந்து KCNை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு KCNை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. KCNனா K பிளஸ் Cn மைனஸ். ஓகேவா? ஆக்சுவலா இது ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிக்கு மேல மைனஸ் இருந்திருக்கும், 3 ட்ரிபிள் பாண்டு ஒரு எண். அப்போ அட்டாக்கால நைட்ரஜன்ல இருந்தும் நடக்கலாம், இந்த இடத்துல இருந்தும் நடக்கலாம். அப்போ 2 பாசிபிலிட்டி இருக்கு. நைட்ரஜன் சைட்ல இருந்தும் ஒரு அட்டாக் பண்ண முடியும், கார்பன் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுமே எலக்ட்ரான் ரிச். அப்ப இதை தான் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்பாங்க. லிகாண்ட்னா என்னன்னு உங்களுக்கு நேரம் தெரியாது. ஸோ போக படிப்பீங்க. ஆம்பிடென்டேட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா நைட்ரஜன்ல இருந்து அட்டாக் நடக்குமா இல்ல கார்பன்ல இருந்து அட்டாக் நடக்குமா அப்படிங்கறதா என்னோட கேள்வி. ஓகேவா? இப்போ நான் ஒருவேளை கேசியன் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். கவனிங்க, கேசியன் எடுத்திருந்தேன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எப்படி பிரியும் அப்படின்னா K பிளஸ் Cn மைனஸ்னு பிரிஞ்சிடும். அதாவது K பிளஸ் பிளஸ் Cn மைனஸ். அப்போ இப்படி பிரிஞ்சிடும். அந்த ட்ரிபிள் பாண்ட் எல்லாம் நடுவில் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இங்க CH3Cl இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே இமேஜின் பண்ணுங்க, லோன் பேரையும் நெகட்டிவ் சார்ஜையும் கம்பேர் பண்ணும்போது யாரு நல்லா ஃப்ரீயா இருப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் தான் நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா அதுலதான் எலக்ட்ரான் டென்சிட்டியும் அதிகமா இருக்கும். இன்னொன்னு லோன் பேரோட நெகட்டிவ் சார்ஜ்ங்கிறது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை வாங்கி வச்சிருக்கோம்னு அர்த்தம். அப்ப அதோட ஆர்பிட்டும் நல்ல பெருசா இருக்கும், ஈஸியா டொனேட் பண்ணிடும். அப்போ அட்டாக் எங்க இருந்து நடக்கும் அப்படின்னா கார்பன் சைட்ல இருந்து நடக்கும். அப்போ இந்த குளோரின் வெளியில போயிடும். என் ப்ராடக்ட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னா CH3 பாண்ட் கார்பன் கூட எது அட்டாச் ஆயிருக்கும்னா கார்பன் தான் அட்டாச் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் நைட்ரஜன் வந்திருக்கும். அப்போ இது என்ன மாதிரி இருக்கு அப்படின்னா RCN ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம புக்ல பாருங்க RCN ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனா AgCN எடுத்திருந்தேன் அப்படின்னா அப்படியே மாத்தி ஃபார்ம் ஆயிருக்கும். இதுக்கு என்ன ரீசன் பார்ப்போம். இப்போ இதே ரியாக்ஷனை நான் AgCN வச்சு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். CH3Cl பிளஸ் AgCN. இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா AgCN. இங்க பிரச்சனை என்னன்னா AgCN வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட் கிடையாது, இது ஒரு கோவேலண்ட் பாண்ட். இந்த பாண்ட் வந்து ஒரு கோவேலண்ட் பாண்ட். அப்ப இந்த பாண்ட் என்ன ஆகாது அப்படின்னா ரியாக்ஷன்ல உடையாது. அப்போ பாண்ட் உடைஞ்சாதான் கார்பனுக்கு மேல என்ன சார்ஜ் வந்திருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கும். அப்ப இந்த பாண்ட் உடையாதனால இப்போ எலக்ட்ரான் யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் லோன் பேர் மட்டும்தான் இருக்கு. அப்போ வேற வழியே கிடையாது. அட்டாக் எங்க இருந்து மட்டும்தான் நடக்க முடியும் அப்படின்னா நைட்ரஜன்ல இருந்து மட்டும்தான் அட்டாக் முடியும், கார்பன்ல இருந்து அட்டாக் நடக்காது. அப்ப நைட்ரஜன் அட்டாக் பண்ணுச்சுன்னா இது என்னவாயிரும் அப்படின்னா லீவ் ஆயிரும். அப்ப இதை பாக்குறதுக்கு என்ன மாதிரி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா CH3 யார் அட்டாக் பண்ணா நைட்ரஜன் அட்டாக் பண்ணுச்சு. ஸோ ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இங்க வந்து Ag இருக்குமா, இங்க வந்து நைட்ரஜனுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னா பிளஸ் இருக்கும், பிளஸ் Cl மைனஸ். அந்த Cl மைனஸ் அப்படியே வெளியில விட்டுருவோம். அப்போ இந்த நைட்ரஜன்ல இருக்கிற இதை யார் வாங்குவா, இது இங்க இருந்து ஒரு பிளஸ், இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்குவோம். அப்ப எங்க பிளஸ் வரும், இங்க பிளஸ் வரும். அப்போ மறுபடியும் இந்த இதை வாங்குறதுக்கு இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிறோம். அப்ப ஏஜ்ல மறுபடியும் ஒரு பிளஸ் வந்துடும். அப்போ CH3 பாண்ட் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் வராது இங்க. ஆமா, இங்க ட்ரிபிள் பாண்ட் வராது, இங்க வந்து வேற மாதிரி வரும், பிளஸ் மைனஸ்ல வரும். ஸோ நைட்ரஜன் NCன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இங்க ஆக்சுவலா NC அப்படிங்கறத ஏன் போடுறேன் அப்படின்னா நீங்க பிளஸ் மைனஸ் அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் ரெசனன்ஸ் பண்ணி. அதை நான் இப்போ தெளிவா போடல. ஸோ ஜஸ்ட் NCனே போட்டுட்டேன். அப்ப இங்க நீங்க தெளிவா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா போன இதுல வந்து கார்பன் கூட என்ன அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா கார்பன் அட்டாச் ஆயிருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அப்போ Ag என்னவாயிரும் அப்படின்னா தனியா அதுக்கப்புறம் Agயும் Clயும் சேர்ந்து AgCl மாதிரி அது தனியா வெளியில போயிடும். ஓகே? அப்போ Ag எடுக்கும் போதும் K எடுக்கும் போதும் இதே இது NaCNக்கும் பொருந்தும். அதாவது எங்கெல்லாம் அயானிக் காம்பவுண்ட் இருக்கோ அங்கெல்லாம் கார்பனுக்கு நெகட்டிவ் வந்துடும், கார்பன் போய் அட்டாக் பண்ணும். எங்கெல்லாம் கோவலண்ட் பாண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நைட்ரஜன் அட்டாக் பண்ணும். அவ்வளவுதான் உங்களுக்கு, இதுதான் மெயின். ஓகே? அதே மாதிரிதான் இந்த கடைசி இந்த 2 எக்ஸாம்பிளும். இப்போ KNO2 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த KNO2 எப்படி பிரியும் அப்படின்னா K பிளஸ் NO2 மைனஸ்.
அப்போ மைனஸ் ஆக்சுவலா யாருகிட்ட இருக்கும் அப்படின்னா ஆக்ஸிஜன் கிட்ட இருக்கும். அதனால தான் இங்க வந்து 6 பக்கத்துல எது அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்ஸிஜன் அட்டாச் ஆயிருக்கும். ஆனா AgNO2ல ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். Ag வந்து ஆல்ரெடி எது கூட அட்டாச் ஆயிருக்குன்னா ஆக்ஸிஜன் கூட அட்டாச் ஆயிட்டு. அப்போ ஆக்ஸிஜனுக்கு மைனஸ்லாம் வராது. அப்போ என்னதான் இருக்கு அப்படின்னா இந்த நைட்ரஜனோட லோன் பேர் தான் அவைலபிளா இருக்கும். அப்போ ரியாக்ஷன் எங்க இருந்து நடக்கும் அப்படின்னா இந்த நைட்ரஜன் லோன் பேர்ல இருந்து நடக்கும். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா 6 பக்கத்துல எது அட்டாச் ஆயிருக்கும்னா நைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கும். ஆக்ஸிஜன் அட்டாச் ஆயிருக்காது. ஓகேவா? ஸோ மேல பார்த்த அதே சேம் கான்செப்ட் தான். ஸோ மறுபடியும் இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து வேற வழி கிடையாது. என்னதான் ஏஜ் இருந்தாலும் இங்க தான் மைனஸ் வரும். ஏன்னா வேற வழியே கிடையாது. வேற எதுவுமே கொடுக்காது. ஓகே. ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஒரு ஹெச் மைனஸ் ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? இங்க உங்க புக்ல ஹெச்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இது ஹெச் மைனஸ். ஓகே. இப்போ ஆர்எம் பிளஸ் இது என்னது அப்படின்னா ஒரு மெட்டல். எப்பவுமே மெட்டல் வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுத்துக்கலாம். RMgXன்னு படிப்பீங்க. எம்ஜி எப்பவுமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா தான் இருக்கும். அப்ப எப்பவுமே இந்த ஆர் சைடு தான் என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் வரும். ஓகேவா? நான் வந்து ஆக்சுவலா இப்போ RMgXன்னு எடுத்தேன். ஆக்சுவலா அது ஆர்கனோமெட்டாலிக் காம்பவுண்ட். பட் ஸ்டில் கான்செப்ட் வைஸ் ஆல்மோஸ்ட் அது மேட்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா மேட்ச் ஆகாது. ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும். ஓகே. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணுங்க. நீங்களா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே. இங்க கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். அப்படி ஆகல அப்படின்னா தப்பு. இப்போ கீழே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். குரூப் லைக் சயனைட் அண்ட் நைட்ரைட். சயனைட் அப்படின்னா இந்த CN NO2 அதை தான் சொல்றாங்க. இதெல்லாம் என்னதுன்னா ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல் இல்லை ஆம்பிடென்டேட் லிகாண்ட். நான் லிகாண்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணேன். இங்க வந்து ஆம்பிடென்டேட் நியூக்ளியோஃபைல்னு சொல்றாங்க. ஆக்சுவலி சயனைடு குரூப் இஸ் அ ஹைபிரிட் ஆஃப் 2 கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நீங்க இதை ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒன்று இது வந்து கார்பன் மேல நெகட்டிவ் வைக்கலாம், இல்லை அப்படின்னா நைட்ரஜன் மேல நெகட்டிவ் வைக்கலாம். ஓகே. நான் வந்து ஆக்சுவலா லோன் பேர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்க வந்து ஃபுல்லா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் லிங்கிங் த்ரூ கார்பன் ஆட்டம் ரிசல்ட்டிங் இன் ஆல்கைல் சைனைடு RCN ஃபார்ம் ஆகும். அண்ட் த்ரூ நைட்ரஜன் ஆட்டம் லீடிங் டு ஐசோசைனைடு. ஆல்ரெடி 2 ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம். Similarly, nitrate ion also represent an ambidentate nucleophile with 2 different point linkage. ஒன்று ஆக்சிஜன் மூலமா வரலாம், அப்படி இல்லைன்னா through oxygen result in alkyl nitrate, while through nitrogen atom leads to nitroalkane. நீங்க அந்த நேமிங்கை பார்த்தீங்கன்னா தெரியும், மேலேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நேம் வந்து ஆல்கைல் நைட்ரைட். இதே இது நைட்ரஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நைட்ரோ ஆல்கேன். ஸோ இதை தான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஏன் இது நடக்கு அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. Haloalkane react with KCN to form alkyl cyanide as a main product and AgCN form isocyanide. கீழே ரீசன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. KCN is ionic. ஓகேவா? அப்போ கார்பன்ல தான் நெகட்டிவ் சார்ஜ் வரும். அதே இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா AgCN is covalent. அப்போ நைட்ரஜன் இஸ் ஃப்ரீ. கார்பன் வந்து ஃப்ரீயா இருக்காது, நைட்ரஜன் தான் ஃப்ரீயா இருக்கும். ஸோ இந்த ஒரு பேரா வாசிங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான் அதில் இருக்கும். ஓகேவா? பட் இதில் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் டாப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்குள்ள வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் இது. ரொம்பலாம் நிறைய நடத்தல. ரீசன் என்ன அப்படின்னா கீழே ஆக்சுவலா SN1 SN2 மெக்கானிசம் வருது. SN1 SN2 வந்து உண்மையில கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அது ஒரு தனி வீடியோல போட்டாதான் நல்லா இருக்கும். அதனாலதான் நான் SN1 SN2 இந்த வீடியோ கூட நான் மிக்ஸ் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஒரு நியூக்ளியோ ஃபைலோட ஸ்டார்டிங் மட்டும்தான் இந்த வீடியோல பார்த்துருக்கோம். எனிவே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். SN1 SN2 அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.